நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சினிமாவ பத்தி ஏன் வெட்டி நாயம் பேசிட்டு இருக்க? உன் மூளைய வேற எதுக்காவது வந்து செலவு பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு சினிமாவ தவிர ஒண்ணும் தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்து பொறந்ததுலேருந்து எல்லாமே பார்த்து வளர்ந்தது பார்த்தீங்கன்னா, சினிமா, சினிமா, சினிமா. என் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, சினிமா கத்துக் குடுத்தது பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து கத்துக் குடுத்துருக்கு. சினிமா, சினிமா, சினிமா. இது மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற எதுவும் தெரியாது. நான் எதுவும் கத்துக்கல. சினிமா பார்த்து தான் வளர்ந்தேன். சினிமா தான் என் லைஃப் ஃபுல்லா வந்து ட்ராவல் ஆயிருக்கு. எனக்கு சினிமா மட்டும் தான் தெரியும். அதாவது என் லைஃப்ல நெறையா சோகங்கள் இருக்குது. நிறையா கண்ணீர் விட்ட பக்கங்கள் இருக்குது. அந்த பக்கங்களெல்லாம் வந்து மறக்கறக்கு நான் சினிமா வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ என் கூட பேசுறதுக்கு வந்து யாரும் இல்ல. நான் மொபைல்ட்ட பேசிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இத தவிர நான் இன்னும் சொல்ல முடியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை மறந்து, தன்னுடைய கவலையெல்லாம் மறந்து, நான் வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா, அது சினிமா தான் வந்து எனக்கு குடுக்குது. ஏன்னா, எனக்கு சினிமா தான் வந்து சந்தோஷத்த குடுக்குது. நான் தன்னை மறந்து வேற ஒரு உலகத்துக்கு நான் போயிட்டு வரேன். ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னா, அந்த ஒரு நாள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த படத்த நெனச்சுக்கிட்டே அந்த ஒரு வேர்ல்டுல வந்து நம்ம வாழ்வோம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, தன்னை மறந்துருவோம்ல. அதுதான் வந்து எனக்கு தேவைப்படுது. ஏன்னா, என்னுடைய ரியாலிட்டி லைஃப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமானது, கொடூரமானது. அதாவது 1000 கவலைகள் சூழ்ந்தது. அத மறக்கறக்கு எனக்கு சினிமா வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். என்னோட லைஃப் பூரா பார்த்தீங்கன்னா, சினிமா சினிமா சம்மந்தப்பட்டதா தான் இருக்கும். அதனால எனக்கு சினிமா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அத பத்தி பேசுறேன். எனக்கு வேற எதுவும் பேச தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா, சினிமாவ பத்தி பேசுறேன். அவ்வளோதான்.